இந்த வருடம் காரடையான் நோன்பு எந்த நாளில் எந்த நேரத்தில் நம்ம நோன்பு சரடு கட்டிக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கலாம். அனைவரையும் சாய் ஸ்ரீ வைப்ஸ்க்கு வரவேற்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாவித்திரி விரதம் என்று அழைக்கப்படும் சாவித்திரி தேவி தன் கணவனான சத்யவானுக்காக விரதம் இருந்து காமாட்சி அம்பாளை வேண்டி தன் கணவனுடைய உயிரை யமதர்மராஜாவிடமிருந்து மீட்டெடுத்து வந்த நாள் தான் இந்த காரடையான் நோன்பு. இந்த புராண கதை அனைவரும் அறிந்ததே. இந்த நாளில் அனைத்து சுமங்கலி பெண்களும் தங்களுடைய மாங்கல்ய பலத்திற்காகவும் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியத்திற்காகவும் சகல சௌகல்யத்திற்காகவும் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். இது மார்ச் 14 சனிக்கிழமை வருகிறது. இந்த நாளில் சில பேர் மாங்கல்ய சரடை மாற்றிப்பாங்க. அவர்கள் எல்லோரும் மாங்கல்ய சரடை அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக மாற்றிக்கொள்வது மிகவும் விசேஷம். பிறகு நாம் விரதத்தை ஆரம்பித்து மாசியும் பங்குனியும் கூடுகின்ற வேளையில்தான் நோன்பு சரடை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த வருடம் நோன்பு சரடு கட்டிக்கொள்ள வேண்டிய நேரமானது இரவு 7:30 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ளாக நாம் சரடு கட்டிக்கணும். அதாவது சரடு கட்டிக்கொள்ளும் போது சொல்ல வேண்டிய மந்திரம், உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் 100 உனக்கு நான் தருவேன், என் கணவர் என்னை விட்டு ஒரு நாளும் பிரியாதிருக்க வரம் தந்து அருள்வாய் அம்மா என்று காமாட்சி தேவியை மனதார வேண்டி நாம் சகல சௌமாங்கல்யத்தையும் பெற்று சிறப்புடன் வாழ்வோமாக. வாழ்க வளமுடன்.